ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல இருந்து கீதா. 2026 துலா ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய சிறப்பு. எப்படி சொல்லுவாங்கன்னா, அதுவும் இந்த துலா ராசியில விசாக நட்சத்திரமா இருக்கணும். சரிங்களா? துலா லக்னமாவும் இருக்கலாம், அல்லது விசாக நட்சத்திரத்துல இருக்கலாம். இப்படி இருந்துட்டா சொல்லுவாங்க, ஓடனுக்கு 9ல குரு அப்படிம்பாங்க. அப்போ உங்ககிட்ட 9ஆம் இடத்துல குரு இருக்கு இல்லைங்களா, உங்ககிட்ட வறுமை உங்களை விட்டு ஓடி போகும், நோய் உங்களை விட்டு வெடி போகும், உங்களுக்கு இருந்த பிடிப்படையெல்லாம் விட்டு ஓடி போகும். அப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயமும் நம்ம எடுக்கலாம். தொழிலுக்காக இந்த ஊரை விட்டு யாரு ஓடுறாங்களோ அவங்க ஊரை விட்டு ஓடி 6 வருடங்கள்ல ஜெயிப்பீங்க. அதே மாதிரி வீட்டை விட்டு ஓடி போய் யாரு கல்யாணம் பண்றீங்களோ அவங்கதான் நல்லா சாதிப்பாங்க. பழமொழியே சொல்லுவாங்க, 4 நட்சத்திரம் பண்ணாம ஓடி போய் பண்ணவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கு, இன்னைக்கு பொருத்தம் பார்த்தவங்க வாழ்க்கையெல்லாம் சரியில்லைன்னு. இந்த அமைப்பு இருக்கவங்களுக்கு தான் அந்த யோகங்கள் கிடைக்கும். அப்ப சில பேர் யாராவது மனம் விரும்பிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இந்த பையனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா தைரியமா போய் நீங்க கல்யாணம் பண்ணுங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து பெத்தவங்களே உங்ககிட்ட ஒண்ணு சேர்ந்துருக்குவாங்க. அந்த மாதிரி ஆண்டதான் 2026 துலா ராசி.